ஏன்னா எங்களை வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர். பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி, தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது. ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல. இதுல என்ன கொடுமைனா, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிச்சு முடிக்க கூட இல்ல. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றார். என்ன மிகச்சிறந்த பட்ஜெட், சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு. பட்ஜெட்டே படிச்சு முடிக்கல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. அது மட்டும் இல்ல, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறார். நம்ம தலைவர் சொன்னாங்க, கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தாதானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க. உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரா பார்த்து நடக்க முடியும், காலை பார்த்தாதான் நேரம் நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க.